மூழ்காத கப்பல் என்று உலகமே பெருமைப்பட்ட கப்பல் முதல் பயணத்திலேயே கடலடியில் போய் சேர்ந்தது தெரியுமா? 1912 ஏப்ரல் 10 உலகின் மிகப்பெரிய ஆடம்பர கப்பல் RMS டைட்டானிக் சவுத்ஹாம்ப்டன் நகரத்திலிருந்து அமெரிக்காவுக்கு புறப்பட்டது. இது ஒருபோதும் மூழ்காது என்று அனைவரும் நம்பினர். ஆனால் ஏப்ரல் 14 இரவு 11:40 நார்த் அட்லாண்டிக் ஓஷன் நடுவில் ஏற்பட்ட விபத்து அனைத்தையும் மாற்றியது. சில நிமிடங்களில் கப்பலுக்குள் தண்ணீர் உயர்ந்தது. குழப்பம், அலறல், குளிர்ந்த இரவு. பெண்களும் குழந்தைகளும் மீட்பு படகுகளில் அனுப்பப்பட்டனர். 1500க்கும் மேற்பட்டோர் அந்த இரவு உயிரிழந்தனர். இன்று 4000 மீட்டர் ஆழத்தில் அது அமைதியாக கிடக்கிறது. ஒரு காலத்தில் மனிதன் பெருமைப்பட்ட கப்பல் இன்று இயற்கையின் வல்லமையை நினைவூட்டும் நித்திய சாட்சி. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை என்ற நீதிமொழிகள் 16-18 எவ்வளவு உண்மை பாருங்கள். இது போன்ற சுவாரஸ்ய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.